வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் freelancer.comல நம்மளுடைய ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் freelancer.comக்குள்ளே உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வரக்கூடியதை உங்களுடைய டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஷ்போர்ட் மை ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அது பக்கம் நீங்கள் மவுஸை கொண்டு போனாலே, அதாவது உங்களுடைய கர்சர் பாயிண்ட்டை கொண்டு போனீங்கனாலே செட்டிங்ஸ், மை ரிவார்ட்ஸ், எடிட் ஸ்கில்ஸ், வியூ ப்ரொஃபைல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் வியூ ப்ரொஃபைல் கொடுத்து பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டு மேக்ஸிமைஸ் யுவர் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இமேஜ். ஸோ நான் இங்கே எதுவும் உங்களுக்கு டெமோ காட்டுறங்காட்டி இதில் எதுவும் அப்லோட் பண்ணல. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் ஷேர் பண்ண முடியுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். இங்கே வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ், அதுபோல் உங்களுடைய ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ நீங்கள் அந்த ப்ரொஃபைல் மேலேயே மறுபடியும் மவுஸை கொண்டு போனீங்கன்னா எடிட் ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ப்ரொஃபைல் கிட்ட நீங்கள் வச்சிங்கனாலே நீங்கள் இப்போது எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு இங்கே ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ மெம்பர்ஷிப் ட்ரையல் அதில் இப்போதைக்கு செலக்ட் ஆகிருக்கேன். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட் 1 மந்த் ஃப்ரீயாக இதில் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் இதில் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ டைம் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி நீங்கள் 490 ரூபா இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ப்ரொஃபைல் அப்டேஷன் பார்ட்டில் எப்படி நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட யூசர் நேம் இருக்கு இல்லைங்களா, எஸ்இஓ செபோசா, இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எடிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆட் சப்ஹெட்டிங், ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஹெட்டிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல கொண்டு போனீங்கனாலே ஆட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இங்கே எனேபிளாக இருக்கும். அதாவது கனெக்ட் வித் ஃபேஸ்புக். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில் செப்பரேட்டாக கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நேம் அந்த இடத்துல நான் இங்கே குமார் அப்படின்னு கொடுக்குறேன். இதெல்லாம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய ரியல் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் கொடுக்கலாம். அட்ரஸ் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் இங்கே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி டைப் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கொடுக்கல, உங்களுடைய கரெக்டான அட்ரஸை கொடுங்க. ஸ்டேட்டுங்கிற இடத்துல நான் நம்மளுடைய ஸ்டேட் கொடுக்குறேன், தமிழ்நாடு.
கம்பெனி நீங்கள் உங்களுடைய கம்பெனி ஏதாவது கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை லீவ் பண்ணிடலாம். டைம் ஜோன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் இந்தியன் டைம் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர், இந்த இடத்துல ஆட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பிக்சர் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுங்க. ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுடைய லோக்கல் பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் லோக்கல் ட்ரைவில் உங்களுடைய பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு லேப்டாப் பிக்சர் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணல, உங்களுடைய ஓன் பிக்சரை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குரூப்பாகவோ இல்லை மற்ற சிலரோட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதோட உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் எப்படியுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாமே வந்து ஆன்லைனில் நம்ம ஒர்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் வச்சு ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது ட்ராக் பண்ணுற மாதிரி. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு டெமோ காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லேப்டாப் பிக்சர் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணையில் கரெக்டாக உங்களுடைய பிக்சர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு செட் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக செட் ஆயிரும். சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜாக வந்துட்டுருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்யூரிட்டி ஃபோன் நம்பர், ப்ரொவைட் அ ஃபோன் நம்பர் அண்ட் கண்ட்ரி டு யூஸ் அ வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் அக்கௌண்ட். அதாவது நீங்கள் ஜிமெயில் ஐடி அல்லது விண்டோஸ் மெயில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ண ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் உங்களுடைய நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கொடுக்கல, நீங்கள் தேவைன்னா இந்த இடத்துல ஸ்டெப் அப் செக்யூரிட்டி நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, யுவர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு. ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் அப்டேஷன் பண்ணுறது மூலமாக ப்ராஜெக்ட்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதிலே இன்னும் சில டீட்டெயில்ஸை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.